2025 நவம்பர் 10 டெல்லி செங்கோட்டை பகுதி. வழக்கம் போல ஆயிரக்கணக்கான மக்கள் வாகன நெரிசல்னு பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மாலை நேரம். அப்போ செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல திடீர்னு ஒரு காது கெழுகிற சத்தம், ஒரு பெரிய தீ பிழம்பு. என்ன நடக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு கார் வெடிச்சு சிதறி இருந்துச்சு. அந்த இடமே இரத்தமும் சதையுமா மாறி மரண ஓலம் கேட்டது. இந்த கொடூரமான தாக்குதல்ல 13 அப்பாவி உயிர்கள் பறி போயிடுச்சு. பல பேர் படுகாயமடைஞ்சதோட மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டாங்க. இது ஏதோ ஒரு விபத்துகள்ல பயங்கரவாத தாக்குதல்னா டெல்லி போலீசார் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனா இந்த குண்டு வெடிப்பு வரப்போற ஒரு மிகப்பெரிய சூறாவளிக்கு முன்னாடி வீசின ஒரு சின்ன காதுதான்னு அப்போ யாருக்குமே தெரியல. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான சதி வலையையும் ஒரு டாக்டர் எப்படி தீவிரவாதியா மாறினாருங்கிற பகீர் கதையும் தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல போலீஸ் களத்துல இறங்கினதும் அவங்களுக்கு கிடைச்சது வெடிச்சு சிதறின ஒரு ஹுண்டாய் i20 காரோட பாகங்கள் தான். விசாரணை வேகம் எடுக்குது. இது ஒரு தற்கொலைப்பட தாக்குதல், அதாவது ஃபிதாயின் தாக்குதலா இருக்கலாம்னு முதற்கட்டமா சந்தேகப்பட்டாங்க. ஆனா யார் இந்த தாக்குதலை நடத்தினது, எதுக்காக நடத்தினாங்க, கேள்விகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இங்கத்தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல ஒரு தீவிரவாத குழுவை போலீஸ் கைது செஞ்சாங்க. அப்போ அது ஒரு சாதாரண கைது நடவடிக்கையாத்தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா டெல்லி குண்டுவெடிப்பு நடந்ததும் 2 சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்னு போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் உறைய வைக்க போகிற உண்மைகள் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. ஃபரிதாபாத்ல பிடிபட்ட தீவிரவாத குழு ஒரு பெரிய நெட்வொர்க்கோடு ஒரு சின்ன பகுதி தாங்க. அவங்க டெல்லியை மட்டும் குறி வைக்கல. அயோத்தி, பிரயாக்ராஜ், ஜெய்ப்பூர், சூரத்னு பல நகரங்களை ஒரே நேரத்துல தொடர் குண்டு வெடிப்புகளை நடத்த ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருந்தாங்க. இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா கொஞ்சமா வெடிபொருட்களை சேமிச்சு வச்சிருந்தாங்க. ஃபரிதாபாத்ல அவங்களுடைய திட்டம் போலீசால முறியடிக்கப்பட்டதால அவசரமா கையிலிருந்த வெடிபொருட்களை வச்சு டெல்லியில இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அதாவது டெல்லி குண்டு வெடிப்பு ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இதை வச்சு அரசாங்கத்தையும் மக்களையும் திசை திருப்பி மற்ற நகரங்கள்ல தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த முழு விசாரணையும் தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA கையில எடுத்திருக்கு. இப்போ எல்லோருக்கும் ஒரே கேள்வி, அந்த காரை ஓட்டிட்டு வந்து வெடிக்க செஞ்சது யார்? அந்த நபர் தப்பிச்சு ஓடிட்டாரா, இல்ல அவரும் குண்டு வெடிப்புல இறந்துட்டாரா? போலீஸ் நூற்றுக்கணக்கான CCTV காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அப்போதான் ஒரு நபர் மேல அவங்களுக்கு சந்தேகம் வலுக்குது. அவர்தான் டாக்டர் உமர் நபி. 36 வயதான டாக்டர் உமர் நபி ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமாவை சேர்ந்தவர். ஸ்ரீநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சு அனந்த்நாக்ல சீனியர் ரெசிடென்டா வேலை பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் நல்ல வேலையை தேடி டெல்லிக்கு வந்து ஃபரிதாபாத்ல அல்ஃபலா பல்கலைக்கழக உதவி பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. படிச்சவர், டாக்டர், பேராசிரியர், இப்படி ஒருத்தர் எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஆனா ஆதாரங்கள் அவரை நோக்கித்தான் கையை காட்டுச்சு. இவர் ஜெய்ஷி முகமது மற்றும் அல்-கய்தாவோட காஷ்மீர் பிரிவான அன்சார் ஹஸ்பத் உல் ஹிந்த் ஆகிய தீவிரவாத அமைப்புகளோட தொடர்புல இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம ஃபரிதாபாத்ல செயல்பட்ட அந்த தீவிரவாத குழுவுல டாக்டர், இன்ஜினியர்கள்னு படிச்சவங்களை மூல செலவு செஞ்சு வழி நடத்துற ஒயிட் காலர் குரூப்போட தலைவரா இந்த டாக்டர் உமர் நபிதான் விசாரணையில தெரிய வந்துச்சு. சந்தேகம் உறுதியானதும் NIA டீம் நேரா உமர் நபியோட சொந்த ஊரான புல்வாமாவுக்கு போனாங்க. அங்க இருந்த அவரோட அம்மா கிட்ட இருந்து DNA மாதிரிகளை சேகரிச்சாங்க. அதே நேரம் டெல்லியில வெடிச்ச கார்ல இருந்து கிடைச்ச மனித உடல் பாகங்களோட இருந்த DNA ஒப்பிட்டு பார்த்தாங்க. ரிசல்ட் வந்துச்சு. DNA மேட்ச் ஆகி இருந்தது. கார்ல ஸ்டீரிங்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் நடுவுல சிக்கி இருந்த ஒரு கால் பகுதி டாக்டர் உமர் நபியோட தான் அப்படின்னு தடயவியல் நிபுணர்கள் உறுதி செஞ்சாங்க. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தது உமர் நபி தான் அப்படின்னும் அவரும் அந்த குண்டு வெடிப்புல இறந்துட்டாரு அப்படின்னு DNA ரிப்போர்ட் மூலமா அதிகாரப்பூர்வமா நிறுவனமாச்சு. இது இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்புமுனை. ஏன்னா ஃபரிதாபாத் தீவிரவாத குழுவும் டெல்லி குண்டு வெடிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இதன் மூலமா உறுதியாச்சு. ஆனா உமர் நபியோட குடும்பத்தினர் இதை நம்பவே முடியல. அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியான பையன்.
யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான். படிப்பு வேலைன்னு தான் இருப்பான். பரீட்சை முடிஞ்சதும் 3 நாள்ல வீட்டுக்கு வரேன்னு ஃபோனில் சொன்னான். இப்படி ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருப்பான்னு எங்களால் கற்பனை கூட பண்ண முடியலன்னு அவங்க கதறி அழுதது இந்த வழக்கின் இன்னொரு பக்கத்தை காட்டுச்சு. விசாரணை இன்னும் ஆழமா போகுது. டாக்டர் உமர் நபி துருக்கிக்கு பயணம் செஞ்சதற்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. இதனால இந்த சதிக்கு பின்னாடி சர்வதேச தீவிரவாத அமைப்புகளோட தலையீடு இருக்குமோ அப்படின்னு NIA விசாரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி இந்த பெரிய தாக்குதல் நடத்தவும் உமர் நபி திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததும் நாடு முழுக்க பாதுகாப்பு உச்சக்கட்ட உஷார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு பல மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு. கங்கை நதியில லட்சக்கணக்கான இந்துக்கள் கலந்துக்கிற ஸ்வத் மேளா திருவிழாவை சீர்குலைக்க சதி இருக்கலாம்னு உளவுத்துறை எச்சரித்ததால பிரயாக்ராஜ் போன்ற நகரங்கள் முழு போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. பயங்கரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், மக்கள் வதந்திய நம்ப வேண்டாம், அமைதி காக்க வேண்டும்னு உள்துறை அமைச்சர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடியும் நாட்டை சீர்குலைக்க எந்த சக்தியையும் அனுமதிக்க விடமாட்டோம் அப்படின்னு ட்வீட் செஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, படிச்ச ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் பட்டத்தை வச்சிருந்த ஒருத்தரை பல உயிர்களை பறிக்கிற தீவிரவாதியா மாறினார்னா இந்த பயங்கரவாதத்தோட வேர்கள் எவ்வளவு ஆழமா ஊடுருவி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். டெல்லியில் நடந்த இந்த ஒரு குண்டு வெடிப்பு நம்மளோட பாதுகாப்பு படையினர் எவ்வளவு பெரிய ஒரு தொடர் சோகத்தை தடுத்து நிறுத்தி இருக்காங்கிறதுக்கு ஒரு சாட்சி. விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவரலாம்.